அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனாமிகா சமையல். இன்றைக்கி ஒரு வாழைப்பூ வடை பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். டீ டைம் ஸ்நாக்கு. வாங்க அது எப்படி சொல்லுவேன். அதுக்கு முன்னால் என்னோடய சேனலில் பார்க்க வந்திருக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதோடையே நான் காஞ்ச மிளகாயும் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு மசாலா செய்யணும். பாருங்கள், ஒரு கட்டி பூண்டு, ஒரு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு. இதை நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். இது வாழைப்பூ நல்லா கழுவி கட் பண்ணி மோரில் ஊற வச்சுருக்கிறேன். இது கருத்து போகாமல் இருக்கும், அதுக்காக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பருப்பு, இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. நான் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இது போல் இந்த 4 பொருளையும் சேர்த்து நல்லா அரைச்சி நீங்கள் வடை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வடைக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கொரப்பாக அரைச்சிருக்கிறோம் பாருங்கள். இப்போ காட்டுறேன், இதே மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாகவும் அரைக்க வேண்டாம், ரொம்ப பருப்பாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் நான் இந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி இது 2த்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வாழைப்பூ சேர்க்க போகிறோம். இந்த வாழைப்பூவை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த மோர் தண்ணி அதில் இருக்கக்கூடாது. அது போல் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமும் ஈரம் இருந்தால் அந்த வடை எண்ணெயை குடிச்சிரும். அதுக்காக நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடித்து நீங்கள் அதில் சேர்க்கும்போது நல்ல முறுமுறு இந்த வடை ஆறி போனாலும் கூட நல்ல மொறுமொறுப்பாகவே இருக்கும். ஏன்னா இதில் சேர்க்குற பொருள் அந்த மாதிரி பொருள் பச்சரிசி முக்கியமாக சேர்த்துருக்கோம். அதனால் இந்த வடை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பூ முழுசாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உடச்சி விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு முழு பூ வருது பாருங்கள். இதை நல்லா நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு நல்லா இதை எல்லா பக்கமும் அந்த பெருங்காயம், உப்பு எல்லாம் எல்லா பக்கமும் கலந்த மாதிரி இருக்கணும். அது போல் நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இதை உருண்டை பிடிக்க வரதான்னு பார்த்துக்கோங்க. உருண்டை பிடிக்க வரணும். அதே மாதிரி வடையும் தட்டை வரணும். அப்போது இந்த பதம் ரொம்ப சரியானதுன்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். ரொம்ப பதத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், உருண்டை பிடிச்சி காட்டுறேன். உருண்டையும் நல்லா கெட்டியாக வரும். இதுதாங்க சரியான பதம். இந்த உருண்டை பிரியக்கூடாது, உடையக்கூடாது. எப்படி சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வடை தட்டினாலும் எப்படி சேர்ந்துருக்கு பாருங்கள், அதே மாதிரி இருக்கணும். எண்ணெயில் போட்டால் பிரியாது. வாங்க இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சு வடையாக தட்டி போட்டுடலாம். வடை தட்டி போட்ட உடனேயே நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் இடைவெளி விட்டு நீங்கள் அடுத்த வடையை போடுங்க. நம்ம தட்டி நிதானமாக உருண்டை பிடிச்சி தட்டி போடுற வரைக்கும் அந்த நேரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா உடனே அவசரமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த ஒட்டி இருக்கிறத பிரிக்கும்போது நம்ம வடையும் உடஞ்சிரும். அதுக்காக நீங்கள் இப்போ ஒரு 10 செகண்ட் தள்ளியே இந்த வடையை போட்டுக்கோங்க. உங்களோட பாத்திரத்தில் எத்தனை வடை உங்களுக்கு நல்லா ஒரு விசாலமாக பொரிக்க முடியுமோ அத்தனை வடை போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன குழி கடாய் தான் வச்சுருக்கிறேன். அதில் நான் 3 தான் போட்டு வறுத்து எடுத்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா பக்கமெல்லாம் செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். உடனே கரண்டியை போட்டு திருப்பாதீங்க.
திருப்பி விட்டுட்டு நமக்கு தேவையான கலர், இந்த கலர் போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ரொம்ப கருக விடாமல் நல்லா செவந்து பொன்னிறமாக வந்ததும் அதை எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக். ரொம்ப நல்லாயிருக்கும் டீயோடு சாப்பிட்றதுக்கு, காஃபியோடு சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மசால் வடையை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ வடை ருசி உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். எண்ணெயும் நிறையா குடிக்காது. நீங்கள் நான் சொன்ன விதத்திலேயே நீங்கள் இந்த வடையை பண்ணிங்கன்னா நிச்சயமாக எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா வரும். ஒரு வாட்டி நீங்கள் வாழைப்பூ வடையை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.